ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்பி நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அந்த குடில் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதோட லிங்க் நான் கொடுக்குறேன். அதுலேருந்து நம்ம கன்னியாகுமரி பீச் தாங்க போகிறோம். அதோட வீடியோ தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னாடி வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிக்க முடியாது ராஜா. கைஸ், இப்போ தான் நம்ம மோட்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பீச். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதுக்கு இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைம் என்னென்னா 2:21ங்க. 2:30 ஆக போகுது. நைட் 2:30ங்க. நமக்கு இங்கேருந்து நம்ம இருக்கிற லொக்கேஷன்லேருந்து நம்ம கன்னியாகுமரி பீச் எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா 43 கிலோமீட்டருங்க. ஸோ அந்த 43 கிலோமீட்டர் தான் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நல்லா குளிருதுங்க. நல்லா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப குளிருது. நல்லா இருக்குது கிளைமேட். வந்து எப்படி சொல்கிறது, ஹாட். அதாவது பகல் டைம்லலாம் ஹாட்டாக இருந்திருக்கும். இது வந்து நைட் டைம் தானேங்க. ஸோ ஹாட்னஸ் எதுவுமே இல்லை, சில்லாக இருக்குது. நான் வரும்போது இது போட்டிருந்தேன், அது வந்து ஜர்க்கின் போட்டிருந்தேன். அதை அப்போ கலத்து குடிலுக்கு போகிறதுக்காக லாஸ்ட் நீங்கள் குடில் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த குடில் அது பார்க்கலன்னா நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது குடில். அதில் உள்ளே போகிறதுக்காக கலத்தி வச்சேங்க. கலத்தி பேக்கில் வச்சிட்டேன். ஸோ அதை போடாமலே நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டோம். இந்த குளிர் நல்லா இருக்காது, கண்டிப்பாக நம்ம போட்டு தாங்க ஆகணும். உங்களுக்கு நான் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேனே, சரியா கைஸ்? என்னென்னா நம்ம சொன்னோம்ல, ஜர்க்கினை போடலாட்டி நம்மளால் குளிர் தாங்க முடியாதுன்ட்டு நிப்பாட்டி ஜர்க்கினை போட்டாச்சுங்க. இப்போயே ஏன் நான் போகிறேன் அப்படிங்கிற கேட்டிங்கன்னா, ஏன் தெரியுமா? இப்போயே நம்ம அங்கே போயிட்டோம்னா இதுவே 1 hour கிட்ட காட்டுது. மேப்பில் பார்த்தோன்னா 1 hour கிட்ட காட்டுது. 1 hour, ஆமாம் கரெக்டாக 2 minutes அதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணாலும் முடிஞ்சிடும். 1 hour கிட்ட காட்டும் போது நம்ம கரெக்டாக டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2:30 ஆக போகுது. 1 hourனா 3:30 ஆகும். நம்ம அங்கே போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகிட்டு, ஏன்னா கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு 6 மணிக்கு நம்ம டைம் லாப்ஸ் வைக்கலாங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே கொடுக்குறேன் சன்ரைஸ் பார்க்குறத. 6 மணிக்கு நம்ம டைம் லாப்ஸ் வைக்கலாம். 6:30க்கு இது போட்டிருக்கு, நம்ம 6 மணிக்கு டைம் லாப்ஸ் வச்சுக்கலாங்க. ஓகேவா? டைம் லாப்ஸ் வச்சுட்டு நம்ம வாட்டில் இது பண்ணலாம். நான் இன்னும் ஃபுட்டேஜஸ் எதுவுமே பார்க்கலங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் கரெக்டாக எடுத்துகிட்டு போடணும் அப்படின்றது எனக்கே சந்தேகமாக இருக்குது. சரி, ஓகே, நல்லா இருக்கும். அதாவது கரெக்டாக தான் இருக்கும்னு நம்பி போவோம், சரிங்களா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா குளச்சல் ரோட்டை தாண்டி ரோட்டுக்கிட்ட போயிட்டுருக்கோங்க. குளச்சல் ரோடு தான் போய்கிட்டு இருக்கோம். குளச்சல் மார்த்தாண்டம் அந்த ரோடு தான். இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் நிற்கிறாங்களா? போலீஸ் வண்டி தான். இங்கே பிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்கே சர்ச்சஸ் நிறையா இருக்கா. ஸோ பிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தாங்க, பிடிக்கலை. நல்லதாக போச்சு. ஏன்னா அப்படியே சொன்னாங்க 2 மணிக்கு மேலே வந்து போயிட்டு, ஆனால் பிடிச்சி நம்ம ஏதாச்சும் பண்ணுறத வந்து நம்ம மேலே போட்டுருவாங்க. அதுக்கு நீ ஃபேமிலியோடு வந்தேன்னா, ஃபேமிலியோட பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படின்ற மணிக்க அங்கே நம்ம நாகர்கோவிலில் இதில் மாட்டணும்ல, அவங்க சொன்னாங்க. கான்ஸ்டபிள் சார் சொன்னது. அவங்க நல்லா தாங்க பேசினாங்க. இப்போ நம்ம அந்த வழியாக தான் போகிறோம் அப்படின்னா இருந்தாங்கன்னா பார்க்கலாம், ஓகேவா? நம்மக்கிட்ட நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணல, பார்க்கணும்ல. இருந்தாங்கன்னா பார்த்துட்டு போகலாங்க, ஓகேவா? இங்கே ஃபுல்லாகவே ஒவ்வொரு இதுக்கும் ஸ்பீட் பிரேக்கராக இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு நான் கன்டினியூ பண்ணுறேன், ஓகேவா கைஸ்? இதை பார்க்கவே, இந்த இடத்த பார்க்கவே செம்மையாக இருக்குது. என்னோடய ஹைவேயுமே இவ்வளோ தான் இருக்குது. 2 சைட்லேயுமே நல்ல மரங்கள், தண்ணி,
அது நடுவில் ரோடு போட்ட மாதிரி இருக்குது. ஐஸ் பிளானட்டு ஐஸ் கம்பெனியா? ஓகே ஓகே. இன்னும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்குமா? டைம் பார்த்துக்கிட்டேன் 2:43. நம்ம போக வேண்டிய இடத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 28 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ நேரத்தில் போய் காட்டுறோம். போகும் சேரும்னு சொன்னிச்சுன்னா இன்னும் டேங்க் ரொம்ப ஸ்லிப் ஆகுது. ஏன் டைம் 3 மணி ஆகுதுங்க. அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. சரியா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தூக்கம் ரொம்பலாம் இல்லைங்க, லைட்டாக தானே சொல்கிறது. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம தூங்கியிருப்போம் நேரத்துக்கு. தூங்கிட்டு இருந்திருப்போம் நேரத்துக்கு. சரியா, வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டர் இருக்குறேங்க. இது நம்ம எவ்வளோ நேரத்தில் முடிப்போம் பார்த்தா இன்னும் 43 நிமிஷத்தில் முடிச்சிடுவோம் காட்டுது. இடைவெளியில் எந்த தெய்வங்களும் இல்லாமல் இருக்கணும்ப்பா. வெடிலாம் போடுறாங்க. அடி சரியான அடி. புல்லட்டில் வெடி போட்டு போகிறாங்க. ரேசிங் கொடுத்துட்டு கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது அந்த மெத்தடுங்க. நல்லா அடி வந்தது. நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி வாங்க நான் கன்டினியூ பண்ணுறேன். சரியா, பாருங்க கன்னியாகுமரி பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். அந்த இதில் இருக்கக்கூடிய இதை பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்? 350 கிலோமீட்டர் தாங்க சர்ச். இது பீச்சு 350 கிலோமீட்டரில் பீச்சு. அங்கே ஏதோ எனக்கு இப்போ தெரிஞ்சு பார்ட்டி பண்ணுறாங்க நினைக்கிறேன். இல்லை பீச் ஹவுஸ் அந்த பார்ட்டி தாங்க. வாங்க நம்ம போயிட்டு அங்கே பண்ணலாம். அந்த இடத்துல பார்ட்டி பண்ணுறாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரோட்டில் மாறி வந்துட்டோங்க. ஸோ திருப்பி தான் வரணும். ஏங்க நம்ம இதுக்கு காப்பரேட்டில் வந்துடலையே. காப்பரேட் தாங்க பெரிய பிரச்சனை கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. வாய்ப்பு இல்லை, வேறு இடம் தாங்க. ஆனால் நம்மளை கழுவி ஊற்றாங்க. யாரா அவன் கேமரா தூக்கிக்கிட்டு அவன் வாட்டில் உள்ளே வெளியே வரான். சரி நம்ம இதில் போவோம். வாய்ப்பே இல்லைங்க, அந்த இடம்தான். அதனால் சரி நான் உங்களுக்கு அதை இதெல்லாம் வைப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களாம் காட்டுறேன். ஓகேவா, அங்கே தான் போகணுங்க, வேறு வழியே இல்லை. நான் பார்த்துட்டேன். டாட்டா கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 5 மணி ஆச்சுங்க. இப்போ தான் டிஜே முடிச்சுட்டு, ஆனால் வந்த தூக்கம்லாம் போயிடுச்சுங்க. செம்மையாக இருக்குது, இப்போ ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பின்னாடி தான் கடல், நல்லாயிருக்கு. கூட இங்கே தான் இருக்குது பாருங்க கைஸ். ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு தான் டிஜே முடித்தாங்க. முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கடல் வியூங்க. கடல் போட்டு செம்மையாக இருக்குங்க. கடல் அதெல்லாம் நல்லா வருது. இந்த சன்ரைஸ் தான் எங்கே பார்க்கணும்னு எனக்கு தெரிலங்க. அதை நம்ம கூகுள் மேப்பே போட்டு பார்ப்போம். வாய்ஸ் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. ஓகே கைஸ், இது வந்து பகவதி அம்மன் கோவிலோட இதுதாங்க. இங்கே தான் சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்பே சொல்லிச்சு, நான் சொல்லலை. கூகுள் மேப்பை நம்பலாம். இத்தனை பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா ஏர்லி மார்னிங்கு. ஏர்லி மார்னிங்கு நிறையா பேர் நிற்கிறாங்க. நம்ம சன்ரைஸ் எந்த ஃபஸ்ட்டு ஈஸ்ட் எதுன்னு பார்க்கணும். பார்த்தா தான் நம்மளோட சன்ரைஸ் வந்து டைம் லாப்ஸ் எடுக்க முடியுங்க. ஓகேங்களா, அதை செட் பண்ணுறேன்.
காந்தி நினைவு மண்டபம் இதுக்குள்ள தான் போக போகிறோம். பாதுகாப்பு கட்டணம் காலணிகள் பாதுகாப்பா? நம்ம வந்து உள்ளே போகிறது இல்லைங்க. என்கிட்ட கேஷ் கிடையாது, ஜிபே மட்டும்தான் உண்டு. நல்லா இருக்கு, பட்டு ஓகே மேலே கிளம்பலாம். அது இல்லாமல் கேமராவில் வந்து சார்ஜ் இல்லைன்னு சொல்லி இப்போ தான் சார்ஜ் போட்டு விட்ருக்கேன். டைம் லேப்ஸ் போட்டு விட்டு ஃபுல்லாக இறங்கிட்டுங்க. ஓகே, நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதை போல் இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் தட்டி விட்டுக்கோங்க. டாடா, பாய்.